ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், நான் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீகால் அப்படிங்கிற விஷயத்தோட. ஸோ ரீகால் அப்படிங்கிறது எதுக்கு நமக்காக, ஸோ அந்த விஷயம் ஏதாவது நம்ம என்ன பண்றோம், எதை கேதர் பண்றோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேசுறதுக்கு இன்னைக்கான கிளாஸ்க்கு ரெஸ்யூம் பேக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், டென்சஸ் இல்லையா. ஸோ டென்சஸ் அப்படிங்கும் போது விச் இஸ் ப்ரொவைடிங் லைக் நமக்கு எல்லா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா. லைக் நிகழ்காலம்னா என்ன கொடுக்குது, எதிர்காலம்னா என்ன கொடுக்குது, இறந்த காலத்துக்கு என்ன கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ காலங்களுக்கு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுமே பதில்களை எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான நமக்கு டென்சஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல எப்படி எடுக்கிறோம், பாஸ்ட்ல எப்படி எடுக்கிறோம், ஃபியூச்சர்ல எப்படி எடுக்கிறோம். ஓகே, இது இல்லாம பர்ஃபெக்ட்ல, கண்டினியூஸ்ல அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ காலங்கள் டென்சஸ் வரும்போது ஒரு காலத்தை எப்படி சொல்லலாம், எப்படி எழுதலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணுவாங்கன்னா, ஹெல்பிங் அண்ட் மெயின் வேர்ப்ஸ் தான் பிளே பண்ணுவாங்க. அதுவும் ஆக்ஷன் தான். நமக்கு ஆக்ஷன் என்ன பண்ணுவாருன்னா, லைக் ஆக்ஷன் இஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். முன்னாடி இருக்க சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கறத அந்த சென்டென்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுப்பார். சரிங்களா. ஸோ அதுதான் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்மேஷன்ல கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, என்ன ரூல், என்ன சென்டென்சஸ், எப்படி பேசலாம் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். affirmation வந்து positive affirmation. verb 1, verb 2, verb 3, verb 1 plus ing. present, past, past participle. verb 1 என்ன எடுக்கிறோம்னா watch. ஸோ கண்காணிக்க அப்படிங்கிறது இதே அண்ட் V2 அண்ட் V3 ஃபார்மேஷன்ல வாட்ச்ட் அப்படின்னு சொல்லுவோம். V1 plus INGல வாட்சிங். ஸோ நம்ம ஒரு வாட்ச், கடிகாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ரிஸ்ட் பேஸ்டு, அதாவது ரிஸ்ட் வாட்சஸ் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம், டு பி வாட்சிங் அ டைமிங், நம்ம என்ன நேரங்கள் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பாக்குறதா. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது கண்காணிக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட், ரூல் அப்படிங்கிறதா. என்ன ரூல் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் am, are plus V1 plus ing plus object. ஸோ இவங்க தான் ரூலில் வருவாங்க. இப்போ ரூல் ரெடி. தென் ஐக்கு யாரு, next date, and at last they. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் என்னங்கிறது ஃபார்மேஷன் எழுதியாச்சு. இப்போ சென்டென்ஸ் போலாமா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் எது வேணாலும் எடுக்கலாம், இல்லை நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் வந்து தே அப்படிங்கிறது எடுக்கிறேன். ப்ரெசண்ட்டுங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தே ஆர் வாட்சிங் டெலிவிஷன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி பார்க்குறாங்க. அவர்கள்
தொலைக்காட்சியை கொண்டிருக்கிறார்கள்னு முடிக்கணும். ஏன்னா தே சொல்லியிருக்கோம். தே சொன்னா ஒன்று நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க. ஆனால் இங்கே அவர்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்றன்ற விஷயத்துக்கான காரணம் இதுதான். ஒன்று அவங்க நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா நிறைய பேர்லாம் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஐடென்டிஃபை பண்றது. அதனால நம்ம தேன்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களை யாருன்னு தெரியாது, நம்மளோட பெரியவங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் இருக்கும் போது கண்டிப்பா யூ கேன் யூஸ் அ வேர்ட் ஆஃப் தே, அதாவது யூஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் தேன்லாம். இல்லை மேம் இந்த இடத்துல நான் நேம்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா my parents are watching a TV, my grandparents are watching a TV, my friends are watching a TV, my colleagues are watching a TV. இந்த மாதிரி கூட கொடுக்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல. இல்லை நான் நேம் போட்டே கொடுக்க போறேன் அப்படின்னா ஜான் அண்ட் மது வில் வாட்சிங், லைக் ஜான் அண்ட் மது இஸ் வாட்சிங் அ டிவி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க ஒரு விஷயத்த எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் ஃபார் ரூல் தான். ஆனால் அந்த ரூல் பேஸ்ல நீங்க பேசுறீங்கன்னும் போது ஒவ்வொரு பேட்டர்ன்ல பேசலாம். இங்க நான் இப்போ ப்ரோனவுன் பேஸ்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன்னா ப்ரோனவுன் பேஸ் தான் சப்ஜெக்டை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நேமிங் பர்சன்ஸுமே நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் எழுதுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.